ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து தீபத்துக்காக. இன்னையோட vlog வந்து நம்ம கார்த்திகை தீபத்தோட vlog தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தீபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்த்திகை தீபம்ன்றது ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து விளக்கேற்றி நல்லா சூப்பராக கொண்டாடுவோம். எல்லாருக்குமே நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும். நமக்கு ஆனால் இந்த வாட்டி ரொம்ப மழையோட வந்தது. எல்லாரும் சேஃபா வீட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு நாங்கள் செஞ்ச ஒரு கார்த்திகை தீபத்தோட vlog தான் இது. இதோ பாருங்க, நல்ல மழை, தேங்காவெல்லாம் உரிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க பாருங்க, பருப்பு வடைக்காக பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசியும் காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஊற்றி பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்வீட்டு வீட்டில் உள்ளதை வச்சு செய்யறதால ஒரு ஸ்வீட்டு, ஒரு வடை. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இந்த வடை பாயசம் தான். ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து நம்ம சாதம் வச்சாச்சு. இப்போ வந்து ஆம், பாயசத்துக்காக தாளிக்கிறதுக்கு, முந்திரி தாளிக்கிறதுக்காக நெய்யை ஊற்றி முந்திரியை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அந்த நெய்யை வச்சுட்டு முந்திரியை மட்டும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அதே நெய்யிலே என்ன பண்ணுறோம்னா நம்ம சேமியா பாயசத்துக்கு சேமியா பாயசத்துக்கு போடுற சேமியா கடையில் விற்கும் இல்லையா, சின்ன சின்னதாக, அதை வந்து நம்ம நல்லா நெய்யில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம பால் காய வச்சோம் இல்லையா, அதில் போட்டு கொதிக்க வச்சிடுறோம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி மாங்காய் இருந்தது, அப்புறம் முருங்கைக்காய் இருந்தது. அதை கட் பண்ணி வச்சுட்டு புளியை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பால் காஞ்சதும் அதில் சர்க்கரையை போட்டு முந்திரி தாளிச்சதையும் போட்டு ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டாச்சு. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைக்கு பருப்பை ஊற வச்சிருந்ததை அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ எண்ணெயில் தட்டி தட்டி போட்டுட்டு இருக்கோம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போடுறோம். அது பாருங்க, வடையெல்லாம் போட்டாச்சு. உங்க வீட்டுலலாம் நீங்க தீபத்தை எப்படி கொண்டாடுவீங்க, என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. நம்ம தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் எப்போ ஏத்துறாங்களோ அந்த டைம்ல தான் நம்மளும் பார்த்துட்டு வீட்டில் ஈவினிங்ல எல்லாம் விளக்கிட்டு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து வடைலாம் வந்து பாருங்க ஒரு கோல்டன் கலர்ல வந்துச்சா, பாதி பாதியா திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து எண்ணெய் வடியறதுக்கு ஒரு பாத்திரத்துல வச்சாச்சு. வடை ரெடி. அப்புறம் அப்பளமும் போட்டு பொரிச்சாச்சு. அப்பளம் பொரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு செய்யணும். மெயினாக நம்ம இந்த தீபத்தப்போ அதுக்கு அரிசி மாவில் கொஞ்சமாக வெல்லத்தை வந்து நசுக்கி போட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போடணும். இந்த மாவிளக்கு தான் இந்த தீபத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செய்வோம். நாள் இது செய்வோம், மறுநாள் வந்து கொழுக்கட்டை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி வச்சுட்டு இது சாரி நல்லா ஒரு உருண்டை மாதிரி வச்சுட்டு அதை ஒரு குழி மாதிரி பண்ணி விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவோம். நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதால வந்து என்ன ஆகும்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டுன்றதுக்காக அந்த ஒரு இது. அப்புறம் பருப்பு, சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு அதிலே உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா கழுவி வேக வச்சாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தோலை உரிச்சு ஓரளவுக்கு கியூபாக கட் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே மழை பெஞ்சிட்டு கரண்ட்லாம் இல்லை, அதனால இருக்கிறத வச்சு எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் இந்த மழையால் வெளியில் போய் எதுவும் வாங்கிட்டு வர்றதுக்கோ எதுவுமே பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால நம்ம இதிலே செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நாங்கள் வேக வச்சு செஞ்சிருவோம். இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைமில் நிறைய வேலை இருக்கு இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நல்லா சுட சுட பருப்பு, கீரை அதெல்லாம் கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி போட்டாச்சு. இதை பாருங்கள், பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. அதில் சர்க்கரை போடல, இப்போ தான் சர்க்கரை போடுறேன். சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணதெல்லாம் போட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட படையல். இந்த பாருங்க, விளக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். வச்சாச்சு. அதெல்லாம் எங்கள் அத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனதும் எல்லாத்தையும் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு வச்சு விளக்கேற்றியாச்சு. நம்மளுக்கு வந்து தீபம் வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த மழையிலுமே பார்த்தீங்கன்னா பட்டாசு சத்தம் கேட்குது பாருங்க. எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க, எவ்வளோ மழையாக இருந்தாலும். இந்த வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த நாள்லேருந்தே ஏற்றப்படக்கூடிய இதுதான். நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை வந்து ஏற்றி நம்ம வீட்டில் நம்ம வச்சு சாமிக்கு பிரசாதம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு செய்யறது ரொம்ப நல்லது. இவ்வளோ செய்ய முடியலனாலும் நம்ம சிம்பிளா நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சின்னதா எதனா வச்சாலுமே அதுவும் நல்லது தான்.
பாருங்க, மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், சாதம், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் வடை, பாயசம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட மெனு. அதையும் நாங்கள் லைனாக காட்டியிருப்போம் பாருங்க, போட்டாச்சு. தீபம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நல்லா நம்மளுக்கு எது தோணுதோ அதை செஞ்சு சாமிக்கு வைக்கிறோம். நம்ம எல்லார் வீட்லயும் உள்ள ஒளியை போல் நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல நிகழ்வுகளும் அதிகமா வரணும்னு எல்லாருமே இதே நாள்ல பிரார்த்தனை செய்யறாங்க. அதையே நானும் செஞ்சுக்கிறேன். நம்ம வீட்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்ல நல்லது வரணும். இந்த மழையால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வீட்ல எல்லாம் கூட எல்லாமே சீக்கிரம் எல்லாம் சரியாகி நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு தான் இந்த விளக்கையே நாங்க ஏத்தணும். அவ்வளவுதான். அந்த பாருங்க, இந்த வாட்டி வந்து அது வாங்க முடியல என்னால. இந்த கேண்டில்ஸே வச்சு ஏத்தி சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீட்ல இருந்ததே வச்சு ட்ரை பண்ணி செஞ்சுட்டேன். அவ்வளவுதான். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.